திருச்சி பஞ்சப்பூரில் புதிதாக கட்டப்பட்ட கலைஞர் கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் நேரு கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் பக்ருதீன் நேரலையில் வழங்க கேட்கலாம். பக்ருதீன், வணக்கம். தற்பொழுது புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தை அமைச்சர் திறந்து வைக்கிறார். அங்குள்ள திட்ட நிகழ்வுகள் என முழு விவரம். சலமி, அதாவது திருச்சி மக்களின் நீண்ட நாள கனவாக இருக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தடைந்தது. ஏனென்றால் கடந்த மே 9ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த பேருந்து முனையத்தை துவக்கி வைத்து சென்றார். அதன் பிறகு சிறிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மக்கள் வசதிக்காக, மக்கள் பயன்பாட்டிற்காக இன்று துவக்கி வைக்கப்படுகிறது. இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை 408 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒரு பேருந்து நிலையமாகும். தரைத்தளம், மேல்தளம் என 2 தளங்கள் இருக்கிறது. அதே போன்று 4000க்கும் அதிகமான பேருந்துகள் இந்த பகுதியில் கையாளக்கூடிய ஒரு பேருந்து முனையமாக இருக்கிறது. இந்த பேருந்து முனையம் என்பது தமிழகத்திலே முதல் முறையாக முழுவதும் குளிரூட்ட வசதி பெற்றதாக இருக்கிறது. அந்த காட்சியை நாம் பார்ப்போம். இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை பல்வேறு அம்சங்கள் இருக்கிறது. குறிப்பாக அந்த பேருந்து சேவையை இன்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் போக்குவரத்து கட்டமைப்பில் மிக முக்கியமாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் 40 ஏக்கரில் 408 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தில் தினமும் 3200க்கும் மேற்பட்ட பேருந்துகளை கையாளும் திறனை கொண்டுள்ளது. 2 நிலை இதில் மொத்தல் மாவட்டங்கள் இடையிலான பேருந்துகள் இயக்கப்படுகிறது. 401 பேருந்து நிறுத்திடமும் உள்ளது. அதிக தூரம் பயணித்து இந்த பகுதிக்கு வருபவர்களுக்கு பல்வேறு வசதிகள் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. நகரும் படிக்கட்டுகள், அதே போன்று அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, கழிப்பிடங்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இந்த பேருந்து நிலையத்தில் செய்யப்பட்டிருந்தாலும் இதன் காரணமாகவே மே 9ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் அவர்கள் திறக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு இன்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு அவர்கள் இன்று துவக்கி வைத்தார்கள். இந்த பகுதியில் ஆண்கள், பெண்கள் என கழிப்பிடங்கள் தனித்தனியாக அதிக அளவில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 10க்கும் மேற்பட்ட சிறுநீர் கற்பனைகள் இருந்தாலும் 21 குளியல் அறைகளும் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்த பகுதியில் முழுவதுமாக குளிரூட்ட சாதனம் படுத்தவாறு இந்த பேருந்து நிலையம் என்பது அமைந்திருக்கிறது. தற்போது இந்த பகுதியிலிருந்து அதிக அளவு பொதுமக்கள் ஏற்கனவே இந்த பேருந்து நிலையத்தை சுற்றி பார்ப்பதற்காக அதிக அளவு கடந்த 1 மாதமாக வந்தார்கள். ஆனால் மக்கள் பயன்பாட்டுக்கு இன்று வந்த நிலையில் பொதுமக்கள் தற்போது மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து இந்த பகுதிக்கு வருவதற்காக வட்ட பேருந்துகளும் இந்த பகுதிக்கு இயக்கப்படுகிறது. அதே போன்று சென்னை மார்க்கம் வழியாக வரும் பேருந்து நேரடியாக மன்னார்புரம் வருகை தந்து அங்கிருந்து இந்த பகுதிக்கு வருகிறது. அதே போன்று புதுக்கோட்டையிலிருந்து வரும் பேருந்துகளும் இந்த புதுக்கோட்டை மார்க்க பேருந்தும் இங்கு வருகிறது. சத்திரம் பேருந்து நிலையத்தில் வழக்கமாக இயங்கக்கூடிய அந்த பெரம்பலூர், அரியலூர் பேருந்துகள் சத்திர பேருந்து இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 1 மாத இந்த பயன்பாட்டிற்கு பிறகு மேற்கொண்ட வசதிகளை முழுமையாக செய்யப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்படுகிறது. சலோமியா, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பக்ருதீன்.